12th plus 2 Tamil Nadu State Board English Simplified. Incident of the French camp, continuation. Robert Browning, small questions la continuation. Where did the rider plant the French flag at Ratisbon was captured? ராட்டிஸ்பன் நகரத்தை கைப்பற்றின உடனே அந்த குதிரை ஓட்டிகிட்டு வந்தான்ல அந்த சோல்ஜரும் எங்கே அந்த நாட்டு ஃப்ரான்ஸ் நாட்டு கொடியை நட்டு விட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. த ரைடர் அண்ட் த மார்ஷல் இருக்கார்ல கமாண்டர் தளபதியும் இந்த குதிரை ஓட்டிகிட்டு வந்தான்ல இந்த யங் சோல்ஜர் அவனும் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ளாக் பேர்டு கழுகு தான் அவங்களோட கொடி, கழுகு பறவை தான் அவங்களோட கொடி. அதை வந்து மார்க்கெட் பிளேஸ் வணிக வளாகத்தில் அந்த நகரத்தோட வணிக வளாகத்தில் நட்டு விட்ருக்காங்க. மார்க்கெட் பிளேஸ் ஆஃப் ராட்டிஸ்பன் அண்டு யூ வில் பி தே சூன் செட் த யங் ஃப்ரெஞ்ச் சோல்ஜர் டு நெப்போலியன். நீங்கள் விரைவில் அங்கே இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் சக்கரவர்த்திகிட்ட. அதை நியூஸ் கொண்டு வந்தான்ல அந்த யங் சோல்ஜர் அவன். யூ வில் பி தேர் சூன், நீங்கள் விரைவில் அங்கே சென்றடைவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து எல், வாட் வாஸ் நெப்போலியன்ஸ் ரியாக்ஷன் ஆன் ஹியரிங் த நியூஸ் ஆஃப் விக்டரி? அந்த வெற்றி செய்தியை கேட்டனே நெப்போலியனோட ரியாக்ஷன், அவனோட எதிர்வினை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஹியரிங் த நியூஸ் ஆஃப் விக்டரி, அந்த வெற்றி செய்தியை கேட்டனே அவன் கண் அப்படியே ஜொலிச்சுச்சான். நெப்போலியன்ஸ் ஐ சடன்லி லிட் அப், அப்படியே உயர்ந்திருக்கு அந்த கண் பார்வை. அந்த பார்வையிலேயே அவனோட திட்டங்கள்லாம் தெரிஞ்சிருந்திருக்கு. ஹை ஸ்பிரிட்டட் பிளான்ஸ், எவ்வளவு ரொம்ப தன்னம்பிக்கையான ஒரு திட்டங்கள், அவ்வளோ தன்னம்பிக்கையான திட்டங்களும் உற்சாகத்தோட வித் அண்ட் என்தூசியாசம், உற்சாகமான தன்னம்பிக்கையான திட்டங்கள் அவன் மனசில் தோன்றியிருக்கிறது அவன் கண் பார்வையில் தெரிஞ்சிருக்கு. ஹிஸ் ஐடியாஸ் ரோஸ் ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல், அவனோட யோசனையெல்லாம் ரொம்ப வலிமையாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் உதிச்சிருக்கு அவன் சிந்தனையில். ஜஸ்ட் லைக் ஃப்ளேம்ஸ் ரைசிங் அப்வர்டு, தீப்பிழம்புகள் அப்படி உயர எழும்புல அந்த மாதிரி இருந்துச்சான் அவனோட யோசனை. வித் கான்ஃபிடென்ஸ், உறுதியான நம்பிக்கை. அதனால் ஹோப்னாலும் நம்பிக்கை தான். இது உறுதியான கான்ஃபிடென்ஸ்னால் உறுதியான நம்பிக்கை. ரினியூடு ஆக்ஷன்னா அவனோட ஆக்கப்பூர்வமான இன்னும் புது விதமான ஆக்கப்பூர்வங்கள்லாம் அவனோட யோசனையில் தோன்றியிருக்கு. அவ்வளோ அதுதான் சக்கரவர்த்திங்கிறது. சக்கரவர்த்தின்றவன் இப்படி தான் பிளான் பண்ணுவான். அடுத்து எம், when did the narrator find that the boy was badly wounded? இந்த விவரிப்பாளர் இருக்கார்ல, வர்ணனையாளர், இந்த கவிதையோட வர்ணனையாளர் எப்போ கண்டுபிடிச்சாரு அந்த பையன் ரொம்ப மோசமாக காயப்பட்டிருக்கான்றதை எப்போ கண்டுபிடிச்சாருன்னு கேட்குறாங்க. த நரேட்டர் ரியலைஸ்டு, அந்த வர்ணனையாளர் உணர்ந்திருக்காரு தட் த பாய் வாஸ் கிரேவ்லி wounded, ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருக்காங்கிறத when he saw him keeping his lips tightly compressed, நல்லா இறுக்கமாக வாயை அழுத்தி மூடி இருந்திருக்கான். அப்படியே சுருக்கி லிப்ஸ் அப்படியே சுருக்கி அழுத்தி இறுக்கமாக வாயை மூடி வச்சுருந்துருக்கான். எதுக்கு? டு ப்ரிவென்ட் த பிளட் ஃப்ரம் ஸ்பில்லிங் த்ரூ த மவுத்து, வாயிலிருந்து ரத்தம் வடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ இறுக்கமாக த லிப்ஸை உதட இறுக்கி அமுத்தி மூடி வச்சுருந்துருக்கான். அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டார், இதுக்குடா வாய் எப்படி அமுத்தி மூடி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவனுக்கு வாயிலேருந்து ரத்தம் வர்றது தெரிஞ்சிருந்திருக்கு. அப்புறம் என், why did Napoleon's eye become soft as a mother eagle's eye? ஒரு தாய்க்கழுகுவோட பார்வை மாதிரி, ஒரு தாய்க்கழுகு தன்னோட குஞ்சு கழுகு பார்க்கும்ல, அந்த மாதிரி அவ்வளவு மிருதுவான ஒரு பார்வை வந்திருக்கு. ஏன்னா முதல்ல வெற்றி செய்தியை கேட்டனே அவன் பார்வை எப்படி இருந்துச்சு, அந்த தீக்ஷணியமான பார்வைக்கு இந்த பார்வை வந்து அவ்வளவு சாஃப்டாக டெண்டராக அவ்வளோ மிருதுவான ஒரு பார்வை, அவ்வளோ ஒரு இரக்கமான பார்வை. இந்த பையனை பார்த்தோன்னே ஒரு மதர் ஈகிள், தாய் கழுகு தன்னோட குஞ்சு கழுகை பார்க்குற மாதிரி பார்த்துருக்கிறாரு நெப்போலியன் இந்த பையனை, இந்த யங் சோல்ஜரை. ஆன் ஹியரிங் த நியூஸ் ஆஃப் விக்ட்ரி, அந்த வெற்றி செய்தியை கேட்டனே நெப்போலியன் லுக்டு அட் த கிரேவ்லி wounded யங் சோல்ஜர், அந்த மரணப்படுகாயம் அடைஞ்ச அந்த போர் வீரனை பார்த்துட்டு லைக் அ ஒரீடு மதர் ஈகிள், ஒரு தாய் கழுகு கவலையோடு தன்னோட குஞ்சு கழுகை பார்க்கும்போது அந்த மாதிரி பார்த்தாராம், அவ்வளவு மென்மையாக. ஷோயிங் சாஃப்ட்னஸ் இன் ஹிஸ் ஐஸ், அவ்வளவு மிருதுவாக அவ்வளவு மென்மையாக அந்த அவனை பார்த்துருக்காரு. என்னடா இப்படி காயப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் தட் ஆஃப் அ மதர் ஈகிள், ஒரு தாய் கழுகு தன்னோட குஞ்சு கழுகை பார்க்குற மாதிரி அவ்வளோ மிருதுவாக அவ்வளோ கருணையோட அந்த சோல்ஜர் காயப்பட்ட அந்த போர் வீரனை பார்த்துருக்காரு. அடுத்து ஓ, ஹவு டிட் த யங் சோல்ஜர் ஃபேஸ் ஹிஸ் எண்டு,
அவனோட முடிவை அவன் எப்படி சந்திச்சான் அந்த யங் சோல்ஜர், அந்த போர் வீரன், அந்த இளமையான போர் வீரன் தன்னோட முடிவை எப்படி அடைஞ்சான் அப்படின்னு கேட்குறாங்க. when the news of victory at Ratisbon was reported, ராட்டிஸ்பன் சிட்டியை கைப்பற்றிட்டோன்ற அந்த வெற்றி செய்தியை சக்கரவர்த்தி கிட்ட சொன்ன உடனே ரிப்போர்ட்டட் டு எம்பரர் நெப்போலியன், ஹி நோட்டிஸ் தட் த சோல்ஜர் வாஸ் கிரேவ்லி wounded. அதை கண்டுபிடிச்சிட்டாரு நெப்போலியன், பார்த்துட்டாரு என்னடா அது ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருக்கிறானே அப்படின்ட்டு. அண்ட் ஆஸ்ட் ஹிம், யூஆர் wounded, நீ காயப்பட்டிருக்கியா அப்படின்னு அப்படி கவலையோடு கேட்குறாரு. த சோல்ஜர் ஸ்மைல்ட் அண்ட் ரிப்ளைட், அதுவும் பாரு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்கான், அப்படி ஒரு புன்னகை புரிஞ்சு பதில் சொல்லியிருக்கான். ஐ எம் டெட் சார், நான் செத்துட்டேன் சார் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ படுகாயம், அவன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் ஃபெல் டெட் பிசைட் ஹிஸ் சீஃப், அவர் தலைவர் பக்கத்துலேயே அப்படியே சரிஞ்சு விழுந்து இறந்துட்டான். எப்படி வீரம் பாருங்கள். இந்த மாதிரி இவ்வளோ வீரர்கள்லாம் வாழ்ந்துருந்துருக்காங்க. இதை விட பெரிய வீரர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அதனால் நம்ம இவங்களெல்லாம் ரொம்ப பெருமையாக நினைக்க வேண்டாம். ஆனால் இதை விட பெரிய 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 வீரர்கள்லாம் நம்ம தமிழினம் பார்த்துருக்கு. சரி, இருந்தாலும் படிக்கணும், நம்ம படிப்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அவ்வளோதான். சரி, அடுத்த லெசனுக்கு பார்க்கலாமா? ஓகே செல்லங்களா, பாய், ஆல் தி பெஸ்ட்.